ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்னால் என்னென்னா டொமைன் நேம் சிஸ்டம். இப்போது நீங்கள் வந்து ப்ரௌசரில் google.comனு டைப் பண்ணுறீங்க. நான் ஒரு கொஷின் கேட்குறேன், கம்ப்யூட்டருக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புரியுமா? இதுக்கு ஆன்சர் நோ தான். இப்போ கம்ப்யூட்டருக்கு புரிகிறது ஐபி அட்ரஸ் மட்டும்தான். அப்புறம் எப்படி google.com வச்சு கூகுள் வெப்சைட் ஓப்பன் ஆகுது? அதுதான் டிஎன்எஸோட வேலை. இப்போது டிஎன்எஸ்னால் என்னென்னு பார்ப்போம் வாங்க. டொமைன் நேம் சிஸ்டம்னு தெரியும். இது இன்டர்நெட்டோட ஃபோன் புக் மாதிரி. எக்ஸாம்பிள், உங்களுடைய மொபைலில் ஏதோ ஒரு நம்பர் சேவ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மம்மின்னு சேவ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம வந்து இப்போ வந்து மம்மின்னு நம்ம கிளிக் பண்ணோன்னே ஃபோன் நம்பரை வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி கால் பண்ணும். அதே மாதிரி தான் google.comனு நம்ம கிளிக் பண்ணோன்னா டிஎன்எஸ் வந்து அதோடைய ஐபி அட்ரஸை கொடுத்துரும். டிஎன்எஸ் ஏன் தேவைன்னா, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், கூகுளுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், யூடியூப், ஃபேஸ்புக், அமேசான், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தா தான் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளால் வந்து மைண்டில் மெமரைஸ் பண்ண முடியாது எல்லாருடைய ஐபி அட்ரஸ். அதனால தான் டிஎன்எஸ்ங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. டிஎன்எஸ்னால் ஒரு சிஸ்டம் சர்வீஸ். டிஎன்எஸ் எங்கே இருக்குன்னா, இன்டர்நெட் ஃபுல்லாக இருக்கிற ஃபோன் புக் சிஸ்டம். ஒரு பிளேஸில் இல்லை, இது நெட்வொர்க்கில் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் இந்த டிஎன்எஸ். இப்போது டிஎன்எஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்கள் ப்ரௌசரில் google.com டைப் பண்ணுறீங்க. அப்போது ப்ரௌசர் டிஎன்எஸை கேட்கும், google.comோட ஐபி அட்ரஸ் என்னன்னு. டிஎன்எஸ் சர்வர் தேடும், google.comோடைய ஐபி அட்ரஸ் என்னன்னு தேடி டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் அனுப்பும் ப்ரௌசருக்கு. அந்த ஐபி அட்ரஸுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பும். கூகுள் சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணும், வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்படி தான் இந்த டிஎன்எஸ் ஒர்க் ஆகுது. ஒருவேளை அந்த டிஎன்எஸ் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வெப்சைட் ஓப்பன் ஆகாது. டொமைன் நேம் வந்து வேலை செய்யாது. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஐபி அட்ரஸ் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் வந்து இன்டர்நெட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான சர்வீஸ் டிஎன்எஸ். டிஎன்எஸ்னால் ஐபி அட்ரஸாக மாற்றும் ஒரு சர்வீஸ். ஓகேவா? இன்டர்நெட்டின் ஃபோன் புக்குன்னு சொல்லலாம். ப்ரௌசர் மற்றும் வெப்சைட்டை வந்து கனெக்ஷன் ஏற்படுத்த உதவும் ஒரு சர்வீஸ் தான் இந்த டிஎன்எஸ். இன்னுமே ஷார்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, டொமைன் நேம்னா கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ஐபி அட்ரஸாக சேஞ்ச் பண்ணுறது வந்து இந்த டிஎன்எஸ் தான். ஓகே, இந்த வீடியோவில் டிஎன்எஸ்னால் என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரப்போகிற வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.